ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots. நீட்டை பற்றியும் FCRA பற்றியும் வந்தே மாதரத்தை பற்றியும் இதெல்லாம் தீர்மானங்களா போட்டிருக்காங்களே தவிர இதற்கு அழுத்தம் கொடுப்பது யார்? தமிழக அரசாங்கத்தை உடைந்து எடுப்பது ராகுல் காந்தியா காங்கிரஸா என்ற அச்சம் எனக்கு வருகிறது. அதை முதலமைச்சருக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். சார், இன்னைக்கு சட்டப்பேரவையில் முக்கியமாக ஒரு விஷயம் பேசினாங்க சார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டா வழங்குதல் திட்டங்களை பார்த்தீங்கன்னா 73 லட்சம் பேருக்கு நாங்கள் பட்டா வழங்கியிருக்கோம் திமுக அரசுலன்ற மாதிரி, இது எல்லாமே போலி பட்டாங்க, பட்டா இருக்குது நிலத்தை காரணம் தான் மக்கள் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு சார். அது உண்மைதான். அதற்கு திமுக எப்பவுமே பொய்யை பிரசாரம் பண்ணுறது ராகுல் காந்திக்கு அண்ணாவா இருக்காங்க. அவங்களாம் திமுக கூட அது தமிழக வெற்றிக்காக எம்எல்ஏ சொன்னதை நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன். ஏன் நேரு அவர்கள் சொன்னாரு, நீங்க 108 இடங்கள்ல தான் வின் பண்ணியிருக்கேன், எங்க கூட இருந்த கட்சிகள்னால தான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்கன்ற மாதிரி திரும்ப சொல்லியிருந்தாரு சார். இது நீங்க வாங்கினது 108, எதிரில் இருக்கிற உங்களோட அதிகமாக வாங்கியிருக்காங்க, உங்களோட அதிகமான வாக்குகளை பெற்று தான் நீங்க வந்திருக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் சொல்லி காமிச்சீங்கன்னா விஜய்க்கு தான் சிம்பத்தி வரப்போகுது நிறைய. இது மாதிரியான ஒரு தர்ம சகலமான நிலையில் கூட அரசாங்கத்தை சிறப்பாக நடத்தி செல்லுகிறார் என்று தான் விஜய்க்கு ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் வரும்ன்றது தான் நான் நினைக்கிறேனே தவிர, நீங்கள் இடம் மாறி இருக்கிறீர்கள் பரவாயில்லை, அதற்காக இவ்வளவு துதிபாட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்தை அவர்தான் முதலில் மாற்றியவர் என்பதை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு செங்கோட்டையன் வர்சஸ் OPS அவர்களுக்குள்ள ஒரு காரசாரமான போட்டி போயிட்டு இருந்தது சார். கட்சி மாறிட்டீங்கன்றதுக்காக இப்படி துடிப்பாடம் வேண்டாம் என்றெல்லாம் பேசியிருந்தாங்க. அப்புறம் அம்மா அவர்களோட போட்டோ வச்சிருக்கு, இதெல்லாம் பாத்தீங்களா சார்? ஓ பன்னீர்செல்வம் பேசும்போது எத்தனை குறுக்கீடுகள், ஒரு சபை கலகலன்னு இருக்கு. என்னுடைய பாக்கெட்டை பார்க்கிற பொழுது இடமும் மாறி இருக்கிறது, இதயமும் மாறி இருக்கிறதோ என்று தோன்றுகிறது. இடம் மாறி இருக்கலாம், ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இன்னும் தன்னுடைய இதயத்தில் தன்னுடைய சட்டை பையில் இன்னும் வச்சிருக்காரு. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா படத்தை விட்டு ஸ்டாலின் படத்தை வைத்திருக்கிறாரே என்று செங்கோட்டையன் பேசிய பொழுதும், ஆதவ அர்ஜுனா பேசிய பொழுதும், ராஜ்மோகன் பேசிய பொழுதும் அதையெல்லாம் விட்டுருங்க. ஓ பன்னீர்செல்வம் விஜய் போட்டோவை வைத்துக் கொள்ளக்கூடிய நாள் 2027 ஆரம்பத்தில் வர இருக்கிறது. சார் வணக்கம். வணக்கம் விக்னேஷ். சார், இன்னைக்கு சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா சில முக்கியமான தீர்மானங்களை எடுத்தாங்க சார். அதில் பார்த்தீங்கன்னா நீட் எதிர்ப்பு, அதற்கு ஒரு தனி தீர்மானம் எடுத்தாங்க, எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சாங்க சார். ஆனால் பாஜக மட்டும் அந்த ஒரு எம்எல்ஏ மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு. நான் வெளிநடப்பு செய்யறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்புறம் சில கருத்துக்கள்லாம் பேசினார் சார். இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார் நீங்க? தமிழகத்தில் ஒரு நூதனமான முயற்சியை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், மேற்கொண்டு வருகிறார். கடந்த 3-4 நாட்களாகவே மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு செயல்பாட்டை செய்கிறார் என்ற ஒரு எண்ணம் டெல்லியில் வந்தாலும் அது தமிழ்நாட்டை காப்பதற்காகவும் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பார்ப்பதற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் முதலமைச்சர் என்ற ரீதியில் அவர் செய்கிறார். ஆனால் ஒரே ஒரு அழுத்தம் என்ன என்று கேட்டால், திடீரென்று எதிர்க்கட்சியுடைய கோரிக்கைகளுக்கெல்லாம் அவர் செவி சாய்க்கிறார் என்றாலும் அதை எதிர்கட்சிகள் விஜய் அவர்களை எதிர்த்தும் பேசுகிறது. அதற்கு வாய்ப்பை முதலமைச்சர் கொடுக்க கூடாது என்று தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் கடந்த 3-4 நாட்களாக உதயநிதியினுடைய கைது மற்றும் அங்கு அவருடைய விஜயினுடைய பேச்சு, எஸ்டர்டே அந்த நேற்று அவர்கள் மேற்கொண்ட தீர்மானம், இன்று அவர்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற 2 தீர்மானங்கள், நீட்டை பற்றியும் FCRA பற்றியும் வந்தே மாதரத்தை பற்றியும் இதெல்லாம் தீர்மானங்களா போட்டிருக்காங்களே தவிர இதற்கு அழுத்தம் கொடுப்பது யார்? பாஜக வெளிநடப்பு செய்தார் என்று சொல்லுகிறீர்கள், உண்மை. அவர்கள் தங்களுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்கள். அதே மாதிரி விஜய் தன்னுடைய கொள்கையில் உறுதியிருக்கிறார். விஜய் அவர்கள் செய்வது, தமிழக முதலமைச்சர் செய்வது, கடந்த 60-70 ஆண்டு காலமாக திமுக அதிமுக என்று மாற்றி மாற்றி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில், ஆட்சி பிடிக்கும் சூழ்நிலையில் இம்முறை மாறியது. அதில் சட்டத்திலும் மாறுகிறது, அணுகுமுறையிலும் மாறுகிறது, பொதுமக்களிடையே வரவேற்பு இருக்கிறது. எல்லாத்த தவிர விஜய் அவர்களுக்கும் முதலமைச்சருக்கும் சபாநாயகர் பிரபாகரனுக்கும் பாராட்டுதல் என்ன என்று கேட்டால், நேரடி ஒளிபரப்பு நடைபெறுகிறது. அதன் மூலமாக விக்னேஷ் சொல்ல வேண்டும் என்றால் புரிகிறது. என்னை போன்ற பத்திரிகை இருக்கிற நியூஸ் சவுண்ட் என்னெல்லாம்
நான் நாடாளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற மீடியா அட்வைசரி கமிட்டியில நான் சேர்மனா இருந்தேன், இப்போ செக்ரட்டரியா இருக்கேன். அந்த கமிட்டியில மெம்பரா இருக்கேங்கிறது நாங்களும் அந்த டைரக்ட் டெலிகாஸ்டுக்காக லோக்சபாக்காக பாராட்டினோம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இன்று முதலமைச்சர் விஜயனுடைய முயற்சியின் பெயரில் அது தேர்தலுடைய அறிக்கையிலே கொடுத்திருக்காங்க, தமிழ் வெற்றி கழகம் டைரக்ட் டெலிகாஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அதனால பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெஸ்ட். அதனால டெல்லியில உட்கார்ந்துருக்கக்கூடிய எனக்கு கூட புரிஞ்சுக்க முடிக்கிறது சீக்வன்ஸ். ஓ பன்னீர்செல்வம் பேசும்போது எத்தனை குறுக்கீடுகள், ஒரு சபை கலகலன்னு இருக்கிறது. அது அப்பாவு மாதிரி இல்லை. நம்ம பிரபாகரன் வந்து கருப்பு சட்டை போட்டு வந்து அப்ஜெக்ட் பண்றது கிடையாது. அப்பாவுன்னு அப்ஜெக்ட் பண்ணுவாரு. அப்பா ஒரு விதம், பிரபாகரன் ஒரு விதம். இருந்தாலும் தமிழக அரசாங்கத்தை நடத்துவது, தமிழக அரசாங்கத்தை குடைந்து எடுப்பது ராகுல் காந்தியா காங்கிரஸா என்ற அச்சம் எனக்கு வருகிறது. அதை முதலமைச்சருக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். டெல்லியில் உயர்மட்டத்தில் நான் கேள்விப்படுவதெல்லாம் கேட்டால் ஏதோ அரவிந்த் சுப்பிரமணியம் என்பவரும் மன்டோக் சிங் அலுவாலியா போன்றவர்கள் எல்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி காங்கிரசினுடைய ஐடியாலஜிஸை தமிழ் வெற்றி கழகத்தின் மீது திணிக்கிறாரோ என்ற அச்சம் வருகிறது. அதில் திமுக மீண்டும் பெறக்கூடாது என்ற அர்த்தத்தில் முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். அவர்களுடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள், யாரும் வேண்டாங்கிற. இப்ப இந்த நீட்டு அப்புறமா வந்து FCRA பில்லுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, யாரும் இல்லைன்னு சொல்லு. எப்படி நாடாளுமன்றத்தில் குழப்பங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி சட்டமன்றத்தில் குழப்பம் இல்லாத தீர்மானம் பாஜக வெளிநடப்பது அவர்களுடைய இஷ்டம். அது அதே மாதிரி இப்போ திமுக வெளில நடந்தது. அந்த இப்படின்னு பண்ணும்போது இப்படி பண்ணும்போதுலாம் அது இந்த பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் பேசும்போது திமுகவும் வெளிநடப்பு செஞ்சு புள்ளி அளவில் பாஜக வெளில ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் அவர் வாக் அவுட் பண்ணிட்டார். ஆனாலும் பல நீண்ட நாட்களாக காங்கிரசுடைய அணுகுமுறைகளை நான் பார்த்து வந்ததனால் காங்கிரஸ் வட இந்தியாவில் மரணம் அடைந்து செத்து போச்சு. அந்த காங்கிரஸுக்கு புத்துணர்வு கொடுக்கிறாரோ புத்துயிர் கொடுக்கிறாரோ விஜய் என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. நான் சொல்வதற்கு சுதந்திரம் இருக்கிறது. காரணம், விஜய் அவர்கள் நல்லா பேலன்ஸ் பண்ணி அரசாங்கத்தை எடுத்துட்டு போறாரு. இதுல ஏதாவது ஒரு தவறு வந்ததுன்னா அது அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ பலன் அடைய கூடாது என்பது ரீதியில் தான் நான் பேசுகிறேன். இப்ப அரசியல் ரீதியாக அவர் நான் சொல்லித்தர வேண்டிய அவசியம்னா அவருக்கு பல அரசியல்கள் தெரிந்து கொண்டிருக்கின்றன. வட இந்தியாவில் பேசுவது என்ன என்று கேட்டால், குறிப்பாக அந்த மாரி வில்சன் பேசியது எல்லாம் வட இந்தியாவில் வரவேற்கிறார்கள், எதிர்க்கவும் எதிர்க்கிறார்கள், ரெண்டுமே பண்றாங்க. இது முதலமைச்சர் இது நடுவில் கரெக்டாக தலையிடலை என்றால், நான் ஏற்கனவே எல்லா பேட்டிகளிலும் கலாட்டாலும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன், விஜய் அவர்கள் இன்னும் 2 முறை தேர்ந்தெடுப்பாங்க. நன்னா பண்ணா 3 முறை. நோ ஒன் கேன் டச் ஹிம் நவ். அந்த மாதிரி வந்துருச்சு. இது மாதிரி ஒரு பிழை மேகதாது பற்றி அவர் தீர்மானம் போட்டு இருக்க வேண்டும் என்று தான் பல தமிழக விவசாயிகள் நம்புகிறார்கள், கேட்கிறார்கள். சௌமியா அன்புமணி பேசும்போது சொன்னாங்க, திமுகவும் சொல்லுது. பட் இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் இனி இன்னொன்னுத்தையும் சொல்றேன். நான் எதுக்காக 2 விஷயத்தையும் கலாட்டா நேயர்களுக்கு சொல்றேன்னா, என்னுடைய அபிப்பிராயம் டெல்லியில் நடப்பது, ஆனால் டெல்லியில் நடந்து கொண்டிருப்பதையும் நான் சொல்றேன். கேள்விப்படுது சில காங்கிரஸுடைய சீனியர் தலைவர்கள் மனதில் ஒரு கசப்பு வர ஆரம்பித்து விட்டது. ஒருவேளை வேலுமணி, TV சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் போன்றவர்களுடைய ஒரு ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டாலோ அல்லது அவர்கள் தனிக்கட்சி ஆரம்பித்தார்களோ ஆனால் அந்த ஒரு 20 MLAக்கள் அதிமுகவிலிருந்து தாவேகாக்கு வருவார்களே ஆனால் தமிழக அரசாங்கம் பர்மனன்ட் ஆயிடும், பிளஸ் மெஜாரிட்டி வந்துடும். ஆனா காங்கிரஸ் 5 பேர் நடக்காங்க, அவங்களாம் பயப்படுறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் 5 பேரும் திமுக தாவேகா சேர்ந்தாலும் சேர்ந்துடலாம், யாரும் இல்லைங்கிற. ஏன்னா விஸ்வநாதன் மேல கம்ப்ளைண்ட் வந்துக்குது, அவர் கைட் பண்ணிடுவாங்களோன்னு பாக்குறாங்க. அவர் ஊழல் பேர் வழின்னு வந்துருச்சு. விஜய் ஊழலுக்கு எதிராக இருக்காரு. அதே மாதிரி வன்னி அரசு மூலமாக பல தகவல்கள் முதலமைச்சருக்கு சென்று கொண்டிருக்கின்றன, மத்திய அரசாங்கத்தின் உளவுத்துறை மூலமாக என்பதை நான் கலாட்டா நேயர்கள் மூலமாக எச்சரிக்க ஆசைப்படுகிறேன். கலாட்டா நேயர்களுக்கும் என்னை ஒரு மரியாதை கொடுத்து என்னை ஃபாலோ பண்ணக்கூடிய தமிழ் வெற்றி கழக அன்பு தொண்டர்களுக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள் என்ன என்று கேட்டால், நன்னா வந்துச்சுங்க கையில கவர்மெண்ட், அது நன்றாக சிறப்பாக நடத்தி கொண்டு போக வேண்டும். பல கோணங்களில் தங்களுடைய மைனாரிட்டி அரசாங்கம் இருந்தாலும் காங்கிரஸ் என்பதும்
விடுதலை சிறுத்தைகள் என்பதும் அதையெல்லாம் கட் பண்ணிட்டு வேலுமணி கிட்ட இருந்து கொஞ்சம் எம்எல்ஏ வந்துட்டுனா நான் நிரந்தரமா ஆட்சி நடக்க முடியும் என்பதையும் விஜய் உணர்கிறார் என்பதை நான் வலியுறுத்த ஆசைப்படுகிறேன் கலாட்டா நேயர்களுக்கு. He has options. 2 ஆப்ஷன் கையில வந்துடுச்சு. இதுதான் என்னுடைய கருத்து விக்னேஷ். சரி, இன்னைக்கு சட்டப்பேரவையில முக்கியமா ஒரு விஷயம் பேசினாங்க சார். அதுல பாத்தீங்கன்னா இந்த பட்டா வழங்குதல் திட்டங்களை பாத்தீங்கன்னா 73 லட்சம் பேருக்கு நாங்க பட்டா வழங்கியிருக்கோம் திமுக அரசுலன்ற மாதிரி முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அதுக்கு டிவிகே எம்எல்ஏ அவர்கள் சொல்லியிருந்தாரு, இது எல்லாமே போலி பட்டாங்க, பட்டா இருக்குது, நிலத்தை காரணம் தான் மக்கள் எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு சார். அது உண்மைதான். திமுக எப்பவுமே பொய்ய பிரசாரம் பண்றது. ராகுல் காந்திக்கு அண்ணாவா இருக்காங்க அவங்க எல்லாம் திமுக கூட. அது தமிழக வெற்றிக்காக எம்எல்ஏ சொன்னதை நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன். அது பற்றி கன்சர்ன்ட் மினிஸ்டர் பதில் சொல்லுவார். எனினும் விஜய் அவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்க ஒன்று நோட் பண்ணிருக்கணும். நான் டெல்லியில நோட் பண்ணேன். விஜயனுடைய ஸ்டூட்னஸ் பாருங்க. விஜய் பக்கத்துல ஒரு குறிப்பு பேடு வச்சிருக்காரு, அதுல ஏதிக்கிறாரு. பாத்தீங்களா நீங்க? நோட்ஸ் எடுத்துக்கிறாரு. இதையும் நோட்ஸ் எடுத்துட்டாரு. ஆக மொத்தம் நாளைக்கு மறுநாளோ பேசும்பொழுது இது பற்றி கண்டிப்பாக அவர் தகவல் தெரிவிப்பார் என்று தான் எனக்கு இந்த போலி பத்திரங்கள் விஷயத்தில் திமுகவை மாட்டி விடுவார் விஜய் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. அது திமுகவுடைய போலி பிரச்சாரத்தை தான் எக்ஸ்போஸ் பண்ணுவார். ஓகே, இந்த எடப்பாடி அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார் சார். தாவேகா அரசு 3 மாசத்துல பாத்தீங்கன்னா 20,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. இந்த 20,000 கோடி 3 மாசத்துல கடன் வாங்கியிருக்காங்கன்னா அப்ப 5 வருஷம் ஆட்சியில 20 லட்சம் கோடி கடன் ஆயிரும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். இது எப்படி பாக்குறீங்க? ஒண்ணுங்க, இது அரசியல் ரீதியாக முதலமைச்சர்களாக இருந்த 3 முறை அவர் நல்லா பார்த்திருக்கார். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுடைய அப்ரோச் எல்லாம் அவரிடம் இருந்து இந்த பேச்சை நான் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் அவர் பேசியிருக்கிறார். கன்சர்ன்ட் மாரி வில்சன் நிதி அமைச்சர் அதற்கு பதில் சொல்லும் ட்ரை பண்ணாரு. இது அடுத்த தொடரில் அதை அவர்கள் சமாளித்து விடுவார்கள், அதற்கான பதில் சொல்லுவார்கள். எடப்பாடி பழனிசாமியும் நிறைய கடன் வச்சு அது திமுகவை அட்டாக் பண்றாரு. யாரு? எடப்பாடி பழனிசாமி. வெற்றி கழகத்திற்கு ஆதரவாகத்தான் இருப்பதாக நான் எண்ணினாலும் ஒருவேளை போக போக தெரியும் தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி முன்னெடுந்தாலும். ஏன்னா அழுத்தம் இருக்கிறது அந்த கட்சியில. இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து லோன் வாங்குறாரு, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பணம் வாங்கினா என்ன. ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பி அவர்கள் சொல்லியிருக்காரு. ராஜ்யசபா எம்பி ஏற்கனவே திமுக அரசு கடங்கார அரசு சொல்லிட்டு அதற்கு ஏற்ற அவர் தான் இப்ப நிர்மலா சீதாராமனையும் அரவிந்த் சுப்பிரமணியத்தையும் மன்டோக் சுப்ரா அவர் தான் கூட்டு வர்றாரு. பிரவீன் சக்கரவர்த்தி தான் முதலமைச்சரிடம். அவரும் பதில் சொல்ல வேண்டும் இதை பற்றி. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி கூறுவது அரசியல் நோக்கமாக இருந்தாலும் அதில் ஒரு குறிப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறார் முதலமைச்சர். அதற்கான தகவலை முதலமைச்சர் பதில் சொல்வார். டிவிகே எம்எல்ஏ சொல்லியிருந்தாரு, மக்கள் மனசுல ஸ்டாலின் அவர்கள் இல்ல, அதனால தான் அவர் தோத்துட்டாரு. மக்கள் மனசுல இருந்தா வின் பண்ணியிருப்பாரு. அதுக்கு நேரு அவர்கள் சொன்னாரு, நீங்க 108 இடங்கள்ல தான் வின் பண்ணியிருக்கேன், எங்க கூட இருந்த கட்சிகள்னால தான் நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்கன்ற மாதிரி திரும்ப சொல்லியிருந்தாரு சார். அது எதுவா இருந்தாலும் இயற்கையின் ரீதியாக தமிழகத்தினுடைய 234 தொகுதிகளில் 108 124ங்கிற மாதிரி பிரிச்சு வந்துருச்சு. அப்போசிஷன் கிட்ட தான் மெஜாரிட்டி இருக்குது. அந்த அப்போசிஷன் கொஞ்சம் எடுத்து ஆட்சி நடத்த முடியும். அதை விஜய் புரிந்து கொண்டு இருக்கிறார். மீண்டும் சொல்லி காமிச்சீங்கன்னா விஜய்க்கு தான் சிம்பத்தி வரப்போகுதுங்க நிறைய. இது மாதிரியான ஒரு தர்ம சகலமான நிலையில கூட அரசாங்கத்தை சிறப்பாக நடத்தி செல்லுகிறார் என்று தான் விஜய்க்கு ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் வரும்ன்றது தான் நான் நினைக்கிறேனே தவிர இதன் மூலமாக திமுகவிற்கு மீண்டும் புத்துயிர் கிடைக்க முடியாது. காரணம் என்ன என்று கேட்டால் 60,000 விதவைகளை 5 வருடத்தில் கொடுத்த ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு எதிராகத்தான் விஜய்க்கு ஓட்டு போட்டார்கள் பெண்மணி வாக்காளர்கள். அதே பெண்மணி வாக்காளர் சமயத்தில் இன்னைக்கு பாருங்க அங்கங்க போஸ்ட் ஓட்டுறாங்க. ஒவ்வொன்னு சீஃப் மினிஸ்டர் இரிட்டேட் பண்ற மாதிரி விஷயத்தை எடுத்தாங்க. அதுல பாருங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க, அந்த டைவர்ஸ் கேஸையே. இதனால பெண் வாக்காளர்கள் மத்தியில் விஜய்க்கு நல்ல மரியாதை வந்து விட்டதாகத்தான் நான் நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பெண் வாக்காளர்கள். ஓகே, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த இடி பத்தி எல்லாம் பேசாதுங்க, உங்க மேலயும் சிபிஐ கேஸ் எல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு சார். அது அவர் சொல்லதான் சொல்லுவாங்க, அரசியல் எதுவுன்னா சொல்லுவாங்க. ஆனா இப்போ இன்னைக்கு வர தேதி இல்லைங்க. நார்த் இந்தியால எஸ்பெஷலி சம் டெல்லியில ஒரு எலைட் பர்சன்ஸ், those who are watching television, தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் கண்டிப்பாக விஜய் அரசில் 3 மாதத்தில் ஊழல் குறைந்து விட்டது என்று தான் சொல்லுகிறார்கள். அதை
சிதம்பரம் மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல எம்பிக்களிடையே சொல்லிக் கொண்டும் இருக்கிறார், பேசவும் பேசுகிறார். அது மாதிரியான சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகிவிட்டது. அதனுடைய பிரதிபலிப்பு, அதனுடைய எதிர் ஒலிப்பு, அதாவது எக்கோ டெல்லியில கிடைக்குதுங்க தான் கலாட்டா நேயர்களுக்கு நான் மகிழ்ச்சியுடன் சொல்ல ஆசைப்படுகிறேன். டெல்லியில் பல பத்திரிகையாளர்களும் வியப்புடன் கேட்கிறார்கள், இப்படி இவ்வளவு கிளீனிங் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்களே. நானும் பல ஆங்கில தொலைக்காட்சி, இந்தி தொலைக்காட்சியில் சொல்லியிருக்கேன். அவர் ரெஜிஸ்ட்ரேஷனுடைய ஸ்கீமை இன்டர்நெட்ல போட்டுவிட்டு டிரான்ஸ்பரண்டா பண்ணது ஒரு வரவேற்கத்தக்கது. சென்னையில் பல அடுக்குமாடி கட்டடத்திற்கு மந்திரி தான் அனுமதி தர வேண்டும் என்று சேகர்பாபுவும் ஓ பன்னீர்செல்வம் பணம் அடித்தது மாதிரி இவங்க அடிக்கலை விட்டாங்களே. அவர் சொல்லிட்டாரு சிஎம்டிஏ தான் டிசிஷன் எடுக்கணும்னுட்டு. ஸோ இதெல்லாம் ஒரு நூதன முயற்சியாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு செங்கோட்டையன் வர்சஸ் ஓபிஎஸ் அவர்களுக்குள்ள ஒரு காரசாரமான போட்டி போயிட்டு இருந்தது சார். கட்சி மாறிட்டீங்கன்றதுக்காக இப்படி துடிப்பாடம் வேண்டாம் என்றெல்லாம் பேசியிருந்தாங்க. அப்புறம் அம்மா அவர்களுடைய போட்டோ வச்சிருக்கு, இதெல்லாம் பாத்தீங்களா சார்? பார்த்தேன். 2 பேரும் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அது ரீல்ஸ் கூட நல்லா ஆயிடுச்சு, யாரும் இல்லைங்கல. ஓ பன்னீர்செல்வம் இதை மாற்றி அதுல கொஞ்சம் வந்து விட்டார். என்னை பொறுத்து மட்டும் ஓ பன்னீர்செல்வம் அடுத்த பட்ஜெட் செஷனுக்குள்ள தாவேக்காவில் இணைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. காரணம், அங்க விஜய் போட்டோவும் வச்சுக்க ஆரம்பிச்சுடுறாரு, கவலைப்படாதீங்க. இவருக்கு அங்க திமுக இஸ் நாட் ஹாப்பி. ஏன்னா திமுக சொல்லிட்டாங்க 3 பேர், மனோஜ் பாண்டியன், அந்த வைத்தியலிங்கம், ஓபிஎஸ், நீங்க எப்படின்னா போலாங்க, தயவுசெய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்க வந்து திமுக சிம்பிள்ல ஜெயிச்சிருந்தா கூட யூ ஆர் வெல்கம் டு ரிசைன் சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த மதிமுக எம்எல்ஏ பண்ண விட்டு இஷ்டம் இல்லை 2 பேரை. இவங்க 2 பேரும் 3 பேர் அனுப்புறதுக்கு ஸ்டாலின் தயாராயிட்டார். ஏன்னா இவெல்லாம் உதயநிதிக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. ஓபிஎஸ் அவர்களை டிவிக்கே சேர்த்துப்பாங்களா சார்? ஓ பன்னீர்செல்வம் இன்று சட்டமன்றத்தில் பேசும்பொழுது நகைச்சுவையாக காட்சிகளை பார்க்க முடிந்தது. பல தமிழ் வெற்றி கழக அமைச்சர்கள் அவர் பேசியதற்கு பதில் சொன்னார்கள். ஏட்டிக்கு போட்டியாக இருந்தது. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா படத்தை விட்டு ஸ்டாலின் படத்தை வைத்திருக்கிறாரு என்று செங்கோட்டையன் பேசிய பொழுதும், ஆதவ் அர்ஜுனா பேசிய பொழுதும், ராஜ்மோகன் பேசிய பொழுதும், அதையெல்லாம் விட்டுருங்க. கலாட்டா நேயர்களுக்கு ஒரே ஒரு வரி செய்தியை சொல்லி என்னுடைய பேட்டியை முடித்துக் கொள்கிறேன். ஓ பன்னீர்செல்வம் விஜய் போட்டோவையும் வைத்துக் கொள்ளக்கூடிய நாள் 2027 ஆரம்பத்தில் வர இருக்கிறது. காரணம், ஓ பன்னீர்செல்வமும் மனோஜ் பாண்டியனும் வைத்தியலிங்கமும் அங்க குஷியா இல்ல, திமுகல உதயநிதிக்கு எதிர்த்து இருக்காங்க. அதனால அவங்களே கட் பண்ணி விட்டுருவாங்க. போக போக தெரியும் ஓ பன்னீர்செல்வத்துடைய உண்மை ரூம். அவன் எங்கேயுமே ஸ்டெடியா இருந்தது இல்லைங்களே. அம்மையாட்டு இருந்தாங்க, அப்புறம் ஓ பன்னீர்செல்வம் சசிகலாட்ட இருந்தாங்க. ஆக மொத்தம் அங்க ஓ பன்னீர்செல்வம் ஒரு நல்ல தலைவர், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு தலைவராக இருந்தாலும் அவர் தமிழ் வெற்றி கழகத்தில் கூடிய விரைவில் இணைவார் என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் தெரிவிக்கின்றன என்று சொல்லி நான் கலாட்டா நேயரிடம் விடைபெறுகிறேன். பிசினஸுக்கு வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். கார்த்திபுரம், South India's biggest 200 acres township in Coimbatore. Premium commercial and residential plots.